கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து காயின்ஸ் ஆப்பில் எப்படியும் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 500ரூபாலேருந்து 1000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன். 1000 வச்சு ஒரு நாளைக்கு எப்படி வந்து 200ரூபாலேருந்து 300 சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அண்டு வந்து 3000 வச்சு ஒரு நாளைக்கு எப்படி 500லேருந்து 700 எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த ஆடியோ கேட்டு தான் இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா மாதம் கரெக்டாக 10,000லேருந்து 15,000 ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க இந்த ஆப் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ வந்து நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. கைஸ் லிங்க்கு கொடுத்துருப்பேன். லிங்க்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஸ்லைடு இருக்குல்ல, ஸோ இதை வந்து லைட்டாக தள்ளி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வரும். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் தப்பு இல்லாமல் போடுங்க. போட்டுட்டு பாஸ்வேர்டு எப்படி போடுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பேர் நவீன். நான் வந்து நவீன் @ 2 நம்பர் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து அசோக் அப்படின்னா அசோக் @ ஒரு 2 நம்பர். உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு அதில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்ட் போட்டாச்சா? பாஸ்வேர்டு தெளிவாக புரிஞ்சதா? இங்கே ஃபண்டு பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபண்டு பாஸ்வேர்டு எதுனா ஒரு 6 நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு 6 நம்பர். இந்த நம்பரை மறக்கக்கூடாது. எதுக்குன்னா இந்த நம்பர் இருந்தால் தான் உங்களால் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஃபண்டு பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபண்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இன்வைட் கோடு வந்து, ஸோ நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோலையுமே ஆட் பண்ணுறேன். அந்த இன்வைட் கோடு இங்கே போடுங்க. ஓகேவா? என்னோடய லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கோடு வந்து இருக்கும். ஸோ கோடு இல்லாத பட்சத்தில் அந்த இன்வைட் கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? புரிஞ்சதா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணணும். ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நான் லைவாக வித்ட்ரால் பண்ணியும் நான் காட்டுவேன். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் நமக்கு என்ன ஒர்க்கு, எப்படி 1000 வச்சு ஒரு நாளைக்கு 300 நம்ம சம்பாதிக்கிறது, எப்படி 3000 வச்சு ஒரு நாளைக்கு நான் 500லேருந்து 700 சம்பாதிக்கிறதுன்றது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனப் போனஸ் 100 கொடுத்துருவோம். அந்த 100 வந்து நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் அந்த 100 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் எடுத்துக்கலாம். வித்ட்ரால் பண்ணிங்க அப்படின்னா 10 நிமிஷம் தான் பேமெண்ட். ஓகேவா? மேக்ஸிமம் 15 நிமிஷம் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். ஓகேவா? அதையுமே வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற நான் 130 இப்போ நான் வந்து வித்ட்ரால் பண்ணி நான் காட்டுறேன். சரிங்களா? லைவாகவே அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம காசு போட்டு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டு இதில் லிங்க் பண்ணணும். அது எப்படி நம்ம லிங்க் பண்ணுறதுன்னு தெளிவாக நம்ம பார்த்துடலாம். கைஸ் இப்போ நம்ம ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 1 என்ன பண்ணோம்? லிங்கை கிளிக் பண்ணிங்க, ஆப் டவுன்லோட் பண்ணிங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உள்ளே லாகின் பண்ணி வந்துட்டீங்க. ஓகேவா? ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னென்னா, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப்குள்ளே போங்க. இப்போ நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துட்டோம். மேலே உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இதில் ப்ளே ப்ராடக்ட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸ்னு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. டர்ன் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு கேட்கும். ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 வந்து ஆஃப் பண்ணியாச்சு. எதுக்காக இது ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆஃப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுற 2 ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அகைன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், காயின் ஆப்குள்ளே போயிடலாம். ஓகே, ஆப்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதில் மைண்ட் செக்ஷனில் போயிட்டு பைண்ட் பேமெண்ட் ஆப்னு இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப் காட்டும். இதில் இன்ஸ்டால் ப்ளக்இன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கா, அதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா குரோம்குள்ளே போகும். டவுன்லோட் எனிவே கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதை அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ப்ளீஸ் ஓப்பன் த ஆப் மெயின் ஆப்னு வருதா, கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வந்து வெளில வந்துடும். ஓகேவா? டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து காயின்ஸ் ஆப்புக்குள்ளே வாங்க. வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பேடிஎம் ஆப் இருக்கா, ஸோ பேடிஎம் ஆப் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அப்டேட் வெர்ஷன் வரும். அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து 1லேருந்து 100 வரைக்கும் வரும். வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பேடிஎம் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு காயின்ஸ் ஆப் மூலிமா தான் பேடிஎம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க பேடிஎம்மை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப் மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 100 ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் நம்ம கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பர்மிஷன் வந்து அலோவ் பண்ண சொல்லும். அலோவ் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வாங்க, இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பேடிஎம் ஆப்பில் வந்து என்னென்ன போடுவோம், ஃபோன் நம்பர் அப்புறம் ஓடிபி எல்லாம் போட்டு லாகின் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. பர்மிஷன் வந்து அலோவ் கொடுத்துருங்க. ஓகேவா? எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. ஸோ அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே காயின்ஸ் ஆப்குள்ளே வாங்க. ஸோ நம்ம வந்து காயின்ஸ்குள்ளே வந்துட்டோம். இப்போ இதில் மூணாவதாக செல் ஆர்பின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம அக்கௌண்ட் லிங்க் பண்ணுற செக்ஷனுக்குள்ளே வந்துருக்கோம். ஸோ இங்கே ஆட் வேலட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டு பாஸ்வேர்டு கேட்கும். ஃபண்டு பாஸ்வேர்டு அதனால தான் வந்து 6 நம்பர் நான் உங்களை போட சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. ஸோ ஃபண்டு பாஸ்வேர்டு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பேடிஎம்மை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அக்செப்டிங் ஆர்டர் நார்மல்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. வந்த உடனே உங்கள் மெயின் பேலன்ஸில் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரால் ஆகிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ வந்து டைம் பாருங்கள், நம்ம வந்து 10:35 ஆகுது. ஸோ இது எவ்வளோ நேரத்தில் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்றத நீங்கள் லைவாகவே பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. இதில் நம்ம எப்படி வந்து காசு போட்டு சம்பாதிக்கிறது அப்படின்றத நான் இப்போ சொல்லித்தரேன். நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், செகண்ட் வந்து இன்ஸ்டால் ப்ளக்இன் பண்ணோம், தேர்ட் வந்து பேடிஎம் இன்ஸ்டால் பண்ணோம், ஃபோர்த் வந்து இதில் வந்து லாகின் பண்ணிட்டோம், ஐடியா அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஃபிஃப்த்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எப்படி நம்ம காசு போட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வச்சு எப்படி நம்ம 150 ரூபாலேருந்து வந்து ஒரு 200லேருந்து 300 எப்படி சம்பாதிக்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இங்கே பை ஆர்பின்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வாங்க. வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆர்டர் அமௌண்ட்டு காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கூட நான் எடுத்து காட்டுறேன், அதேமாதிரி கூட நீங்கள் லைவாக பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் இருக்குல்ல, இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து ஆர்டர் அமௌண்ட்டு 100 ரூபா இருக்கா ஃபஸ்ட்டு. இப்போது இங்கே பக்கத்தில் ரிசீவ்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 100 ரூபா நம்ம ஒரு பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிவார்டுன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ரிவார்டு வந்து 3 rupees, 103 ரூபாவா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே ரிசீவ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டெபாசிட் பண்ணுற இதுக்குள்ளே போவோம். அதை நான் டெபாசிட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி இது 1000 ரூபா வச்சு 300 ரூபா சம்பாதிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ தள்ளிகிட்டே போனீங்கன்னா நிறைய ஆர்டர் அமௌண்ட்டு காட்டும். நமக்கு தேவை அந்த 1000 ரூபா ஆர்டர் அமௌண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். லெவல் 1ல் பாருங்கள், 1000 ரூபா அமௌண்ட் இல்லை. இப்போ மேலே L1 L2 L3 அந்த மாதிரி இருக்கா. லெவல் 2ல் போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது 1000 ரூபா இருக்கா. இப்போ நம்ம 1000 ரூபாவை ரிசீவ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிவார்டு நமக்கு 30 ரூபா ஒன் டைம். 1000 ரூபா நம்ம பே பண்ணுறோம், 1030 ரூபாவை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 5 டைம் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் கேல்குலேட்டர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம 1000 ரூபா பே பண்ணுறோம், ரிவார்டு 30 ரூபா. ஓகே, 1030 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு நமக்கு ரிட்டர்ன் நம்ம பேங்க்குக்கே வந்துடும். இப்போ நம்ம வந்து 5 முறை பண்ணுறோம், அந்த 1000 ரூபா வச்சு 5 முறை பண்ணுறோம், 150 ரூபா ஆச்சா. ஸோ நம்ம வந்து 10 முறை பண்ணோம் அப்படின்னா 300, ஒரு நாளைக்கு 300 ஈஸியாக சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் போனஸும் தராங்க. போனஸ் எப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா போனஸு. நம்ம வந்து 1000 rupees வச்சு 5 டைம் பண்ணோம் அப்படின்னா 5000 ரூபா ஆச்சா, 150 ரூபா நம்ம வந்து சம்பாரிச்சிருப்போம். போனஸ் வந்து 40 ரூபா. ஓகேவா? 150 ஒரு 40 என்னாச்சு, 190 ரூபாவா நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். அதே நம்ம 10 டைம் பண்ணோம் அப்படின்னா ஸோ 100 ரூபா. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் 5 முறை பண்ணியிருப்போம், 5 முறை பண்ணும்போது 40 ரூபா. அகைன் இன்னொரு 5 முறை பண்ணோம் அப்படின்னா அப்போ ஒரு 100 ரூபா. ஆக மொத்தம் இதில் ஒரு 140 ரூபா கிடைக்குதா. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம 1000 ரூபா வைக்க போகிறோம். அந்த 1000 ரூபா வச்சு ஒரு டைம் பண்ணால் 30 ரூபா, நம்ம 10 டைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிலே ஒரு 300 ரூபா கிடச்சிரும். அதுவும் இல்லாமல் ஒரு 140 ரூபா போனஸ். டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, 440 ரூபா. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு 1000 ரூபா தான் வைக்க போகிறோம். ஸோ வந்து 440 ரூபா ஆச்சுங்களா. இங்கே டாஸ்க்னு இருக்குது பாருங்கள், 10 டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா டாஸ்க்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு டைம் பண்ணால் 1000 ரூபா ஒரு டைம் பண்ணுவோம்ல, 30 ரூபா போனஸ் வருமா, அது வந்து ஒரு டாஸ்க்கு. அதை நம்ம 10 டைம் பண்ணால் 10 டாஸ்க் ஆகிடும். ஓகேங்களா. அதாவது ஒரு ஆர்டர் பண்ணால் நமக்கு 30 ரூபா போனஸு, 10 டைம் பண்ணோம் அப்படின்னா 10 ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சா. புரியுதா, தெளிவாக புரியுதுங்களா.
இப்போது 20 ருபீஸ் நமக்கு போனஸ். ஓகேவா? இது ஒரு 140, அது ஒரு 20, 160, அது ஒரு 300. ஓகேவா? மொத்தம் 460 ரூபா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 460 ரூபானா மாதம் என்னாச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 30 ரூபா நமக்கு கமிஷனா. ஸோ நம்ம 10 ஆர்டர் பண்ணுவோம். 1000 ரூபா வச்சு நம்ம 10 டைம் பண்ணும்போது 300 ப்ளஸ் வந்து 140 ருபீஸ் நமக்கு வந்து 10,000 வந்து நம்ம அதில் டெபாசிட் பண்ணதுனால 140 ருபீஸ் கமிஷன். ஓகேவா? 440 ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணதுனால டாஸ்க்கு கமிஷன் 20 ருபீஸ். ஆக மொத்தம் 460 ரூபா. அது 30 நாளைக்கு பண்ணோம் அப்படின்னா 13,800 ரூபா நமக்கு வந்து மந்த்லி இதில் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து தான் 3000 ரூபா வச்சு பண்ண போகிறோம். 3000 ரூபா வச்சு பண்ணோமா ஒரு ஆர்டர் முடித்தோம் அப்படின்னா 95 ரூபா. இது வந்து ஒரு 7 டைம் பண்ணுங்கள். 7 டைம் பண்ணிங்கன்னா 665 ரூபா கிடச்சிச்சா. அப்புறம் வந்து ஒரு 40 ருபீஸ் வந்து உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 ருபீஸ் வந்து உங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் கிடைக்கும். ஆக மொத்தம் ஒரு 700 ஆச்சா. இப்போது இதை வந்து மாதமாக கணக்கு பண்ணோம் அப்படின்னா 20,000 பர் மந்த்து ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போகலாம். ஓகேவா? ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் மாதம் வந்து 15,000 தான் கொடுக்குறோம் அதிலேயே சம்பளம். பட் இதில் ஒரு 20,000 ரூபா கிட்ட நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஸோ அது எப்படின்னு வந்து நம்ம இப்போ வந்து ஆர்டர் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? பைஆர்பியில் வந்துட்டோம். ஏகப்பட்ட ஆர்டர் அமௌண்ட் காட்டுது பாருங்கள். இதில் லெவல் 3ல் தான் அந்த 3000 அந்த ஆர்டர் இருக்கும். லெவல் 3 இல்லை லெவல் 4ல் பாருங்கள். இப்போ 3000 ஆர்டரே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு ஆர்டர் எடுத்து காட்டுறேன். சின்ன அமௌண்ட். ஓகேவா? இப்போ வந்து எதை எடுக்கலாம்? சரி, நான் வந்து இப்போது இந்த ஆர்டர் எடுக்கிறேன். 291 ரூபா ஆர்டர் எடுக்கிறேன். ரிசீவ் கிளிக் பண்ணுறேன். பண்ணேன் அப்படின்னா பேடிஎம் ஆப் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து கோ டு பேமெண்ட்னு இருக்கா. ஸோ நான் இதை இப்போ கிளிக் பண்ணுறேன். பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்ச நேரம் செகண்ட்ஸ் வரும். கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது இப்போ பேடிஎம் ஆப்பில் போவோம். பே பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்து பே பண்ணியாச்சு. ஸோ பே பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு போயிடும். இப்போது பண்ணுற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் ரெஃபர் ஐடின்னு இருக்குது பாருங்கள். ரெஃபர் நம்பர் அது இந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போது ஒரே ஒரு ஸ்டெப்பு பேக் வந்தீங்கன்னா இந்த ஆப்குள்ளே வந்துடும். இப்போது இதில் கீழே லாக் ஆர்டர்னு இருக்குது பாருங்கள். லாக் ஆர்டர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணதை அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்தா ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது சப்மிட் கொடுக்குறேன். ஓகேவா? சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போது யூடிஆர் நம்பர் போட சொல்லும். ஓகேவா? சப்மிட் யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் போட சொல்லுதா. ஸோ பேஸ்ட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுது. ஸோ ஒரு 1 மினிட் வந்து இதிலே வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? வெயிட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் ஒரு டைம் வந்து ஸ்க்ரீனை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் நேரம் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. 1 மினிட் இல்லை 2 மினிட் வந்து இந்த பேஜில் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் பண்ணியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆடிட்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அந்த ஆப்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணது இங்கே வந்து ஆட் ஆகும். ஸோ பாருங்கள், நான் வந்து இப்போ தான் அந்த 200 அமௌண்ட் ஆட் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா இந்த 200 வந்து வித்ட்ரால் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இதில் பேலன்ஸில் இதை பாருங்கள், டக்குன்னு பேமெண்ட் ரிசீவ் ஆகுது. நீங்கள் பே பண்ண அமௌண்ட் இதில் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆன உடனே இதில் வந்து வித்ட்ரா ஆகிடும். இப்போ நான் வந்து பை அமௌண்ட் 291 ரூபா பண்ணியிருக்கேன்னா, ஸோ பண்ண உடனே எனக்கு வந்து கமிஷனோட அமௌண்ட் ஆட் ஆகும். ஆட் ஆன உடனே இப்போ பாருங்கள், எனக்கு அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராலே ஆகிடுச்சு. 299 எனக்கு வந்து 210 ருபீஸ் நான் பே பண்ணேன். 299 வந்து எனக்கு அமௌண்ட் அதில் ரிசீவ் அமௌண்ட் ஆச்சு. ஸோ ஆன உடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 200 வித்ட்ராவிலே ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், 100 ரூபா வந்துருச்சா. இன்னும் இதில் ஒரு 100 ரூபா இருக்குது. அதுவுமே வந்து வந்துடும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ கைஸ், இது எல்லாமே நல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக் வித்ட்ரால் தான். ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இன்னும் அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆப்குள்ளேயே வரல. அதுங்காட்டியுமே வந்து இதில் அமௌண்ட் வித்ட்ரா ஆகிட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. மேலே அங்கே பாருங்கள். இப்போ நமக்கு மொத்தமாக 300 வரணும். 291 ரூபா நம்ம பே பண்ணோம். 9 ருபீஸ் கமிஷன். டோட்டலாக 300 நம்ம பேங்க் அக்கௌண்ட் வரணும். ஆல்ரெடி 200 வந்து வித்ட்ரால் ஆகிடுச்சு. இன்னும் அதில் ஒரு 100 இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து நமக்கு வித்ட்ரால் வந்துடும். வித்ட்ரால்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பக்காவாக 10 நிமிஷத்தில் வித்ட்ரால் வந்துடும். ஓகேவா? நான் சொல்கிறது மேக்ஸிமம் டைம் 10 to 15 நிமிஷம் மேக்ஸிமம் டைம் அதில் உங்களுக்கு வித்ட்ரால் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம்? ஆப் இன்ஸ்டால் பண்ணி வித்ட்ராலும் லைவாக காமிச்சிட்டேன்.
அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறதும் லைவாக காமிச்சிட்டேன். ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு தப்பு இல்லாமல் தெளிவாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த 3000 ஆர்டர் தான் வந்து காலியாகிட்டு இருக்குது. அது வந்து லோட் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து நிறைய லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆர்டர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நாட் ஒன்லி ₹1000 உங்களுக்கு எந்த ஆர்டர் வேணுமோ நீங்கள் ₹100வும் இது பண்ணி சம்பாதிக்கலாம், ₹500வும் இது பண்ணி சம்பாதிக்கலாம், 5000 சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம். எல்லாமே வந்து உங்களோட ஓன் விருப்பம். ஓகேவா? ஸோ உங்களோட விருப்பம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் சம்பாதிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரால்லாம் வந்துடும். ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க. கைஸ், இது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம். இப்போ ஆப்போட அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நோட் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதில் நிறைய பேர் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒர்க் போவோம், கம்பெனி போவோம், ஒர்க் பண்ணுவீங்க. மந்த்லி சேலரி வந்து நம்ம வாங்குவோம். ஓகேவா? ஸோ உங்களோட சேலரி அக்கௌண்ட்டு இதில் வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் இதில் கொடுக்காதீங்க. பர்சனல் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் எல்லாமே ஒன்று தான். உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் இதில் கொடுக்காதீங்க. செகண்டரியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுட்ருப்பீங்களா, அந்த அக்கௌண்ட்டு மட்டும் இதில் கொடுங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம அமௌண்ட்டு போட்டு சம்பாதிப்போம்ல, அமௌண்ட்டு போட்டு நம்ம சம்பாதிக்கிறதுனால நமக்கு வந்து டெய்லி வந்து 10,000 5,000 பண்ணால் பிரச்சனை இல்லை. அதிகமாக பண்ணோம் அப்படின்னா பேங்க் சைட்லேருந்து நமக்கு கொஸ்டின் வரும். அக்கௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ நம்ம பேங்க்குக்கு போயிட்டு நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுனால ரெகுலராக வந்து கம்மியாக போட்டு கம்மியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் டெய்லி வந்து 30,000 20,000 50,000 பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும். டெய்லி வந்து 5,000 10,000 அந்த மாதிரி பண்ணும்போது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி அதை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது, சேலரி அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பேங்க்குக்கு போங்க, ஒரு 2லேருந்து ஒரு 3 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்பில் ஒரு பேங்க்கில் ஒரு 2 டைம்ஸு, இன்னொரு பேங்க்கில் ஒரு 2 டைம்ஸு, இன்னொரு பேங்க்கில் ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி. இல்லைனா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு 3 அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் நான் ஒரு 5 டைம் பண்ணுறேன், செகண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 3 டைம் பண்ணுறேன், தேர்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 2 டைம் பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது டைவர்சிஃபை பண்ணி நம்ம வந்து அக்கௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணி இதில் சம்பாதிக்கும் போது பிரச்சனை எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ வீடியோ லைவாக ஓடிட்டுருக்கு. நம்ம வந்து அந்த மைனஸ் அதான் வித்ட்ரால் பண்ண அமௌண்ட் நம்ம வந்து கிரெடிட் ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் அதில் கொடுக்கக்கூடாது. இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிஷ்னலாக போய் பேங்க்குக்கு போங்க. போயிட்டு 2 3 வேறு பேங்க்கில் 2 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் போட்டு சம்பாதிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஆப் வந்து நான் 4 மாதமாக யூஸ் பண்ணுறேன். என்னோடய அப்ளைன் 1 வருஷமாக யூஸ் பண்ணுறாரு. இந்த ஆப் வந்து 2 வருஷமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் 4 மாதமாக யூஸ் பண்ணிட்டு தான் ரெகுலராக வித்ட்ரால் பக்காவாக 10 நிமிஷம், கால் மணி நேரம் 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடுது. ஓகேவா? இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் வந்துருச்சு. ஓகேவா? இந்த வீடியோ எடுத்து முடித்துக்கொள்ளவே. அதனால் தெளிவாக சொல்கிறேன், உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் இதில் கொண்டு வராதீங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போய்ட்டு ஒரு 2 3 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரெகுலர்லி வந்து ஒரு 10K அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 300. ஓகேவா? போனஸ் வந்து ஒரு 140 160 ஆக மொத்தம் ஒரு ₹460. மாதம் ஒரு ₹13,000. ₹1000 வச்சு மாதம் ஒரு ₹13,000 எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத சிம்பிளாக சொல்லி கொடுத்துருங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்பில் வித்ட்ராவல் இஷ்யூ, அப்புறம் வந்து டெபாசிட் இஷ்யூ அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அப்ளைன் நான். ஸோ அதனால் என்கிட்ட மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? அதே மாதிரி யார் ஐடி பாஸ்வேர்ட் கேட்டாலும் கொடுக்காதீங்க, யார் ஓடிபி கேட்டாலும் சொல்லாதீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் சேலரி அக்கௌண்ட் இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு 2 3 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 3 பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணி இதில் மாற்றி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அது வந்து எனக்கு ப்ரைவேட்டில் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ கீழே நான் லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் கிளிக் பண்ணி ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப் வந்து இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே லாங் டேர்ம் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நல்லா போகும். 2 வருஷத்துக்கு மேலே இன்னும் தாராளமாக போகும். அதனால் வந்து இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ₹1000 வச்சு மாதம் 13,000ன்றது சும்மா கிடையாது. ஒரு 3,000 வச்சு மாதம் 20,000ன்றது சும்மா கிடையாது. ஈஸியாக சம்பாதிக்கலாம். அது சம்பாதிக்கிறதுக்கான வழி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரெஃபரல் பண்ணியும் சம்பாதிக்கலாம். ஓகேவா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு ப்ரைவேட்டில் மெசேஜ் பண்ணுங்கள்.
நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டுருப்பாங்க. அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தப்பு இல்லாமல் தெளிவாக பண்ணுங்கள். ஒரு வாட்டி 2 டைம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? தப்பு இல்லாமல் தெளிவாக பண்ணுங்கள். நன்றி.